Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் Kokul Tech சப்ஸ்கிரைபர் ஒராளுக்கு வந்து ட்ரையல் ஃபண்ட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட $80 பெறுமதியான ஃபண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இலங்கை காசில் 24,000 வந்து வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இந்த ட்ரையல் ஃபண்ட் வந்து கிடைக்கலாம். கிடைச்சா என்ன செய்கிறது, இதை வந்து பேங்குக்கு வித்ட்ரோ பண்ணலாமா? ஸோ இந்த ட்ரையல் ஃபண்ட் ரிலேட்டடான முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸால் கொடுக்கப்படுற ட்ரையல் ஃபண்ட். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடுறேன் பாருங்க. அதாவது எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு Kokul Tech சப்ஸ்கிரைபர் வந்து கண்டெக்ட் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து போட்டிருந்தது. என்னென்னு சொல்லி கேட்டால் தனக்கு வந்து 500 இந்த கொயின் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கொயின் வந்து எதுக்காக கிடைக்குது, அதாவது பைனான்ஸில் வந்து பிகினர்ஸுக்கு வந்து இப்படியான ட்ரையல் ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட $80 பெறுமதியான இந்த கொயினை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த $80 வந்து அவர் வித்ட்ரோ பண்ணி எடுக்க முடியாது, பேங்குக்கு வந்து காசை எடுக்க முடியாது. ஆனால் இதில் வர ஃபண்டை வந்து இன்னொரு மெத்தடில் வந்து எடுக்கலாம். என்னென்னு சொல்லி கேட்டால் இந்த $80 பெறுமதியான ட்ரையல் ஃபண்டுக்கு வந்து வருஷத்துக்கு இவ்வளோ வீதம்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் வந்து தருவாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன், 20 வீதம் ஒரு வருஷத்துக்கு வந்து 20 வீதம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த ட்ரையல் ஃபண்ட் வந்து 5 நாளைக்கு லொக்டில் இருக்குது. ஸோ 360 நாளைக்கு தான் 20 வீதம்னு சொன்னால் 360ஆல் கிடைக்கிற 20 வீதத்தை வந்து பிரித்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து விழுதோ அதை வந்து தர 5ஆல் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா அந்த 5 நாள் ஹோல்டிங்கில் இருக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் அவர் வந்து வித்ட்ரோ பண்ணலாம். ஆனால் இதில் $80 பெறுமதியான இந்த கொயினை வந்து மொத்தமாகவே வித்ட்ரோ பண்ண முடியாது, இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வித்ட்ரோ பண்ணலாம். இது வந்து அவருக்கு ரிவார்ட் ஹப்பில் வந்து வவுச்சராக கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வவுச்சர் கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் ரிவார்ட்ஸ் ஹப்பில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பெரும்பாலும் இது வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண பிகினர்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. பிகினர்ஸ்ன்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க வந்து பிகினர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த பவுச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவருக்கு வந்து கொடுத்த பவுச்சர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரையல் ஃபண்ட் வவுச்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் சிம்பிள் ஏர்ன், பைனான்ஸில் வந்து சிம்பிள் ஏர்னில் வந்து இதுக்கான ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 500 கேர்னல் கொயின். இந்த கொயின் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $80 வந்து வருது, இலங்கை காசில் 24,000 ரூபா பெறுமதி. இந்த $80 பெறுமதியான 500 கேர்னல் கொயினை வந்து அப்படியே மொத்தமாக நாங்கள் வந்து வித்ட்ரோ பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் கிளைம் பண்ணதுக்கு பிறகு சிம்பிள் ஏர்னில் வந்து ஆட் ஆகும். ஓகே, இந்த வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 11ஆம் மாதம் 3ஆம் தேதிக்குள்ளே கிளைம் பண்ண வேணும். இல்லைன்னு சொன்னால் இந்த வவுச்சரை நீங்கள் வந்து எடுக்க முடியாது. அவர் வந்து வவுச்சரை வந்து கிளைம் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வந்தது. அதாவது பைனான்ஸில் ஏர்ன் ஆப்ஷனுக்கு போயிட்டு செக் பண்ணதும் 500 கேர்னல் கொயின் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $81 பெறுமதியாக இருந்தது. ஸோ ஃப்ளெக்சிபிள் ஏர்னிங்கில் வந்து 5 நாளைக்கு இது வந்து லொக்டில் இருக்கும். சைட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரையல் ஃபண்டுன்னு சொல்லி வந்துருக்கு. இதை வந்து மொத்தமாக வித்ட்ரோ பண்ண முடியாது, இது பைனான்ஸுக்கு மட்டும்தான் சொந்தமான காசு. இந்த ட்ரையல் ஃபண்டில் 20 வீதம் வந்து கொடுக்குறாங்க. ஏபிஆர் ஆனுவல் பர் ரேட்டுன்றது இன்ட்ரெஸ்ட் வந்து 20 வீதம் வந்து கிடைக்கும் வருஷத்துக்கு. ஸோ ஒரு வருஷத்தில் 365 நாளுக்கு வந்து 20 வீதம்னு சொன்னால் கிடைக்கிற அந்த 20 வீதத்தை 365ஆல் பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து வரும்னு பார்க்கலாம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 5 நாளைக்கு இதில் லொக்டில் இருக்குன்னு சொன்னால் அந்த 5 நாளைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து இவருக்கு கிடைக்கும். ஸோ அந்த 5 நாளுக்கான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் இவருக்கு வந்து வித்ட்ரோ பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கிற அந்த 500 கேர்னல் கொயினை வந்து பைனான்ஸுக்கே போயிடும். ஸோ பிகினர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்காக எப்படி வந்து ஒரு சிம்பிள் ஏர்ன் வந்து ஒர்க் ஆகுதுன்றதை வந்து ஒரு யூசர் வந்து அறிய வேணுமன்றதுக்காக, இப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்ற அறிய வேணுமன்றதுக்காக பைனான்ஸ் இந்த மாதிரி ட்ரையல் ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. இது வந்து இந்த பிரதருக்கு வந்து கிடைச்ச வவுச்சர். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வவுச்சர் வந்து இருக்குது. சிலருக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் ஃபீஸில் வந்து ரீபேட்டாக வந்து போகிறதுக்கான வவுச்சரும் வந்து கொடுப்பாங்க. இப்படி வந்து பைனான்ஸில் டிஃப்ரெண்ட் வவுச்சர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 29ஆம் தேதி இதை வந்து கிளைம் பண்ணியிருக்கிறார்.
ஸோ 29ஆம் தேதியிலேருந்து 5 நாள்னு சொன்னால் 2025 11 4ஆம் மாதம் வந்து இதோட ரிவார்டு வந்து எண்ட் ஆகுது. ரிவார்ட் டேட் வந்து எண்ட் ஆகும். எண்ட் ஆனதுக்கு பிறகு இவருக்கு அந்த 20% 5 நாளைக்கான ப்ராஃபிட் வந்து போகும். பேலன்ஸ் இருக்கிற 500 கர்னல் காயினும் வந்து எடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பைனான்ஸில் தர ட்ரையல் ஃபண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற விதம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த ட்ரையல் ஃபண்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க, மற்றது இந்த ட்ரையல் ஃபண்டை வச்சு நாங்கள் எப்படி ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம், கிடைக்குமா இல்லையா, இது ரிலேட்டடான ஃபுல் நாலேஜும் வந்து இந்த வீடியோவில் வந்து எடுத்துருப்பீங்க. இது ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளையை வந்து தரேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.